கண்ணதாசன் அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னார். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னாரு. இறைவன் எப்படி அந்த மாதிரி நியதி வகுப்பான்? சார், இன்பம் இருக்குது, இன்பம்னு சொல்லிட்ட பிறகு அது உள்ள என்ன துன்பம்? சரி, துன்பம்னு சொன்ன பிறகு அது உள்ள என்ன இன்பம்? எப்படி இருக்கு? நான் என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் சொல்கிறேன் சார். நீங்கள் இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்க. எப்படி எது போகிறது சௌகரியம்? காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். எல்லாத்தை விட இந்த ஃப்ளைட்டில் போகிறதுன்றது ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு கௌரவம், ஒரு பந்தா, எதுவாக இருக்கட்டும். ஃப்ளைட்டில் போனால் நேரம் கம்மி, சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு காலையில் போயிட்டு மெட்ராஸில் வேலை முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். மெட்ராஸில் இருக்கிறவங்க காலையில் கிளம்பி வந்து கோயம்புத்தூரில் வேலை முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அது கம்ஃபர்டபுள். பிளேனில் போகிறது இன்பம் உண்மை. ஆனால் அதில் உண்மையான இன்பம் எது தெரியுமா? நீங்கள் ஃப்ளைட்டில் எந்த இருக்கையில் உட்காந்துட்டு போகிறீங்கன்றது. 3 சீட்டு சார். இந்த நடுவில் உட்கார்றத விட நரகம் எதுவுமே இல்லை தெரியுமா? சொல்லி வச்ச மாதிரி குண்டா ஒரு ஆள் இங்கே இந்த பக்கம் உட்காருவான், இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காருவான். அந்த கைப்பிடியில் நம்ம கை வைக்கிறதுக்கு சண்டை போட்டு அதுக்குள்ளே மெட்ராஸ் வந்துடும். அவன் வச்சிருவான். அவன் எப்போ அந்த கையை நவுத்துவான்னு பார்த்து டக்குன்னு வைக்கணும். நம்மளே மறந்து போய் தலை சொரிஞ்சேன்னா திருப்பி அவன் கை வச்சிருவான். அதனால தலை மூக்கு பக்கம் நமைச்சா கூட இப்படியே வச்சுட்டு இது நரகம். இருக்கிறதுலே கம்ஃபர்டபுள் சீட்டுன்னு பார்த்தா விண்டோ சைடு தான். ஏன் இந்த சென்டரில் எவன் உட்காந்தாலும் சரி நம்ம ஜன்னலில் சாஞ்சிடலாம். அதுவும் அப்ராடு போகிற ஃப்ளைட்டில் இருக்குது பாருங்கள், அதில் சென்ட்ரல் உட்கார்றது அதே கதை. சென்டர் சீட்டாவது பரவாயில்ல சார், இந்த அயில் சீட்டு இருக்குல்ல அது நரகம். அதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் டாய்லெட் கிட்டே நின்றுக்கிட்டே போயிடலாம். உண்மையிலே நரகம். சும்மா இருக்க மாட்டானுங்க சார். ஒரு அரவருக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் எழுந்துவான், எஸ்கியூஸ் மீ அப்படின்வான். எழுந்துக்கணும். ஏன்னா நம்ம காலை இப்படியே தள்ளினா கூட போக முடியாது, எக்கனாமியில் அவ்வளோதான் இது. எழுந்துக்கணும். எழுந்து அவன் பாத்ரூம் போயிட்டு வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவன் 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு தூக்கம் கண்டினியூ பண்ண முடியாதுங்க. திருப்பி ஒரு எக்ஸ்கியூஸ் மீ கேட்பான், திருப்பி எழுந்துக்கணும். சில பேர் அது கூட கேட்க மாட்டான், தட்டுவான் அப்படின்வான். திருப்பியும் போய் உட்காரணும். இந்த ஓர சீட்டில் இருக்கவங்கள அவனுக்கு நம்ம தான் சர்வீஸ் பண்ணணும் தெரியுமா? இந்த ஹேர் ஹோஸ்டல் சாப்பாடு எடுத்துன்னு வருவான், அவளுக்கு அந்த ஓரம் இருக்கிறவன் முடியாது, நம்மக்கிட்ட கொடுப்பா, வாங்கி கொடுக்கணும். அவன் ஐ ஹாஸ்ட் வெஜிடேரியன், ஒய் திஸ் நான் வெஜிடேரியன் யூ. ஏதோ நம்ம சர்வர் ஆட்டம் அவனுக்கும். ஏன்னா நானும் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கியிருக்கேன், நீ காசு லால பிரியாளி பேசஞ்சரு. சார் நம்ப மாட்டேங்க சார், குச்சி முடிச்ச விஸ்கி பாட்டில் என்கிட்ட கொடுக்குறான் சார், கொடு அப்படின்றான். அந்த கிளாஸை வாங்கி அவகிட்ட கொடுக்கணும். சில ஏர் ஹோஸ்டல் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சில ஹோஸ்டல் அது கூட சொல்ல மாட்டாளுங்க. அது இன்னமும் நம்ம டியூட்டி மாதிரி வைப்பாங்க. ஐயோ ரொம்ப நரகம் சார். நான் எப்போ எந்த அப்ராடுக்கு போனாலும், சுயநலனுக்கு கூட தெரியும், எந்த அப்ராடுக்கு போனாலும் சண்டை போடுவான் போர்டிங்கில். விண்டோ. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கலாம். விண்டோ சார். அப்ராடு போகிறது ஃப்ளைட்லன்றதெல்லாம் இன்பம். ஆனால் அது கூட அதான் பேஸ்ட், எந்த சீட்டில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு. ஒரு முறை லண்டன் போகும்போது 9 hours ஜேர்னி. இங்கேருந்து லண்டன் போகும்போது போர்டிங்கில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நோ வேக்கண்ட். இல்லை சார், எல்லோரும் ஆன்லைனில் பண்ணிட்டாங்க, போர்டிங் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சீட் இல்லை, நான் வேறு எதாவது சொல்கிறேன், வேறு எதாவது தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸரை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி, அப்புறம் நல்ல காலம் நமக்கு தெரிஞ்ச ஒரு மூஞ்சி இருந்தது, ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, ஐ எம் கிவிங் விண்டோ சீட் அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்ன. உள்ளே போய் பார்த்தேன் சார், எக்கனாமிலேயே விண்டோ சீட்டு, பிரமாதமான விண்டோ சீட். அப்போ தான் அந்த சீட்டை பார்க்குறேன் நான் ஃப்ளைட்டில். பார்த்தா பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோ இருக்குது, அது பக்கத்து சீட்டு. சார் நம்ப மாட்டீங்க, கால் நீட்டுறதில்லை, பெட்ஷீட் போட்டு படுக்கலாம், அவ்வளோ. எக்கனாமியில் கூட அவ்வளோ இல்லை, அப்படியே ஆனந்தம். அட உண்மையிலேயே லண்டன் மகிழ்ச்சி இன்பம் அப்படின்னு நினச்சிட்டு சாஞ்சு அப்படியே ஜாலியாக உட்காந்தேன். உட்காந்தா அந்த என்ன படம் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஏர் ஹோஸ்டல் கிடுகிடுன்னு வந்தான். என்கிட்ட தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் சீட் அப்படின்னா. எனக்கு நியாயமாக நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும்.
இந்த விண்டோ சீட்டுக்கு சண்டை போட்டு வந்தோமே நம்ம தானே தேங்க்ஸ் சொன்னோம், இந்த அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் when we are flying, if anything goes wrong, you have to open this exit and jump. And you have to give space to others to jump. இன்னும் சொல்லுது, அதாவது எல்லாம் அமங்கலமாக பேசுது. இன்னும் வண்டி கிளம்பவே இல்லை. அது சொல்ல எனக்கு இறங்கி லெவல் ஆயிடுச்சு, மூஞ்செல்லாம் வேத்துச்சு. சார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுது. அப்போ நீ தான் அதை திறக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு, ஐ வில் டீச் யூ, யூ ஷுட் டர்ன் இன் டு ரைட் 1 2 3 அப்படின்ச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிறவன் என்னை சொல்லிடான், என்னடாண்ணா சார் என் உயிரெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, ஜாகிரதையாக பார்த்துக்கோ, ஏதாவது சந்தேகம் தான் இப்போ கேட்டுங்க சார் அந்த பொண்ணுக்கிட்டலாம். சார் விண்டோ சீட் இன்போன்னு நினச்சேன் சார், ஃப்ளைட் இன்போன்னு நினச்சேன், எல்லாம் போச்சு, வேத்துச்சு, ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ப மாட்டேங்க சார், அந்த 9 ஹவர் தூங்கவே இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க. சாப்பிடவே இல்லை, ஏன்னா சாப்பிட்டா தூங்கிடுவோம். இங்கே பக்கத்தில் இருக்கிறவன் வாங்கி வாங்கி குடிக்கிறான், வாங்கி வாங்கி சாப்பிட்றான், என் மேலே படுத்துட்டு ஆனந்தமாக தூங்கிட்டான். ஐயோ, அந்த அந்த விண்டோ பக்கத்தில் மட்டும் 3 சீட்டு இல்லை சார், 2 சீட்டு தான். இவன் மட்டும்தான் பிரமாதமாக தூங்குறான். எனக்கு என்னென்னா, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்காளுங்களே, இந்த ஃப்ளைட் உள்ள நடக்கும்போது ஸ்லோவாக நடக்க மாட்டாருங்க, நடக்கும்போதே விறுவிறுன்னு நடப்பாங்க. அந்த எனக்கு சொல்லிக் கொடுத்த பொண்ணு விறுவிறுன்னு வந்தாலே இப்படி பார்ப்பேன், நான் தொடரணுமா இரு அப்படின்ட்டு போவோம். லண்டன் போய் இறங்கினேன், சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் டயர்டில் இறங்கினேன். பா அப்படின்னேன். அப்போ நினச்சேன், மனுஷன் தானே நானும், சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணும், யூஸ் பண்ணவே இல்லையேன்னு கற்றுக்கிட்டது. சார் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம், ஆனால் அதுலேயும் துன்பம் இருக்குது. ஏன்னா எந்த சீட்டில் உட்காருங்கன்னு பொறுத்து, யார் பக்கத்தில் உட்காருங்கன்னு பொறுத்து. சரியா, ட்ரெயினில் லோயர் பர்த்து கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் சார், உண்மையிலேயே. நான்லாம் சாருக்கு தெரியும், நீ டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு, அவரே ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாரு. ஆனால் அவருக்கு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கே என்ன இப்படி கேட்குறான் அவனு. ஏன்னா லோயர் பர்த், அதுலேயும் சைடு லோயர். ஏன்னா மீதி பேரை கஷ்டப்படுத்துவானா. நான் செகண்ட் ஏசியில் போகிறவன் சார், இந்த பக்கம் 4 பர்த்து, இந்த பக்கம் 2 பர்த்து. இந்த 4 பர்த்தில் என்னென்னா மீதி 3 பேர் இருப்பான், ரொம்ப கஷ்டம். இதுனா சைடு லோயரில் படுத்துட்டா முடிஞ்சு போச்சு, நம்ம மட்டும்தான் சைடு லோயர்னுவேன். இந்த தனியாக போகிறதுல ரொம்ப கஷ்டம். ட்ரெயினில் ஒரு நாள் கூட என் பர்த் சீட்டில் நான் தூங்குனதாவே சரித்திரம் இல்லை சார். அது என்னவோ சொல்லி வச்ச மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவான் சார், நம்ம உட்காந்து சரி தூங்கலாமான்னு எக்ஸ்கியூஸ் மீன்வான். அங்கேயும் என்னண்ணே நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் மட்டும் என்ன நான் காசி ராமேஸ்வரமா போகிறேன், நீ ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துக்கிறேன். என்ன இப்போ எங்கள் மாமியாரால் மேலே ஏற முடியாது, கொஞ்சம் மேலே ஏறுறீங்களா அப்படின்னும். மாமியார் டிக்கெட்டில் பயணம் பண்ணுறவன் ரொம்ப கஷ்டம் சார். என்ன பண்ணுவானுங்க அப்படி அப்படின்னு நமக்கு சட்டுன்னு இந்த இரிட்டேஷன்லேயே சரிவா எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் புத்தால்தனமாக, சார் உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் இருக்க போகிறீங்களா அப்படின்வான். முடியாதுன்னு அவன் 4 பேர்கிட்ட சொல்லுவான், இல்லை அன்பு பற்றி சும்மா மேடையில் பேசுகிறானுங்க, ஒரு பர்த்து மாற்றி கொடுக்க மாட்டேன்றான்வான். இப்போ வேறு அதை யூடியூப்பில் வேறு போட்டுருவாளுங்க, அது ஒரு தொல்லை. அன்றைக்கி ஒருத்தன் மாற்றி சார் கடைசி அந்த டாய்லெட்டுக்கு போகிற டோருக்கு முன்னால் இருக்கிற மேலே அதில் படுக்கிறதுக்கு அங்கேயே நின்றுடலாம் டாய்லெட்டுக்கிட்டே. அந்த கதவு எதுவுமே சரியாக மூடாதுங்க இந்தியன் ரயில்வேயில். டமால்னப்பா நைட்டெல்லாம் அந்த வெளிச்சம், அந்த வெராண்டா வெளிச்சம் கண்ணில் அடிக்கும். நைட்டெல்லாம் அந்த கதவை மூடி 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 ரொம்ப இம்சை. அன்றைக்கி போன வாரத்தில் படுத்துனாரு டிடிஆர் ஒரு பொண்ணு கூட்டின்னு வர்றாரு. அந்த பொண்ணு அத்லெட்டு மாதிரி இருக்குது பார்த்தா. எங்கே சார் லேடிஸுன்னு எந்த கம்பார்ட்மெண்ட் தான் சார் அவன் லேடிஸு, கொஞ்சம் அப்பருக்கு போகிறீங்களா வேணாம். உடனே இந்த லோயர் பர்த்து கிடைக்காதவன்லாம் இருக்கான்ல, அவன்லாம் ஒரு டீமாக சேர்ந்துருவான். சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், லேடிஸ் சார். லேடிஸ் இருந்தால் என்ன, லேடிஸு வயசானவங்கன்னா ஒத்துக்கலாம் சார். இந்த பொண்ணு டென்னிஸ் ஆடுற மாதிரி இது பார்த்தா, இது லேடிஸாக இருந்தால் என்ன, வேறு வழியாக கிடையாது. அந்த 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 சோகம் ஜாஸ்தி. அதுலேயும் கூட வரவங்க ஒரு முறை
சென்ட்ரல் நிற்கிறேன். என் கோச்சு A1 நின்றுந்தேன். ஒரு காலேஜ் பிள்ளைங்க, ஒரு கேர்ள்ஸு, ஒரு 15 கேர்ள்ஸு வந்து A1 கிட்ட நின்றுது. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தப்பாக நினைக்காதீங்க, இந்த கேர்ள்ஸு ஏறிச்சிங்கன்னா சீக்கிரம் தூங்காது. ஒரு 2 ஹவர் அவங்க பண்ணுற கலாட்டாவை பார்த்துன்னுக்கலாம். அதுக்காக சரி இன்றைக்கி பிரயாணம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். சிக்னல் விழுந்து வண்டி ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் கரெக்டாக A2ல ஏறிடுச்சுங்க. நம்ம கோச்சு இல்லை. உள்ளே போகிறேன், நம்ம ராசி. என் பத்துக்கு எதிர்பார்த்து ஒரு அம்மா கை குழந்தையோடு உட்காந்துக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேசின் பிரிட்ஜ் பெரம்பூர் கூட வரல சார். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உள்ளேருந்து ஒரு புடவை எடுத்தாங்க. அந்த பத்துக்கும் ஒரு தூளி கட்டினாங்க. குழந்தைய போட்டுருச்சு. பர்த்து போட்டு படுத்துச்சு. படுத்து அரைக்கோணம் தாண்டத்துக்கு முன்னாடி தூங்கிடுச்சு சார். அது தூங்கிட்டோம், குழந்தை தூங்கலை. சரி, நமக்கும் குழந்தை இருக்குது சார், குழந்தைங்க அருமெல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த ஏசி கோச்சில் நைட்டில் சைலண்ட்டாக இருக்கும்போது குழந்தை வீல் வீல்னு கத்துறது, அந்த மாதிரி எழுந்து போக மாட்டுது. வீல் வீல்னு கத்துறது இரிட்டேஷனு, ரொம்ப இரிட்டேஷனு. வேறு வழி இல்லை, நான் தூங்கணும். என்ன பண்ணேன், மேலே படுத்துக்கினே என்ன பண்ணேன், அந்த தூளியை மெதுவாக ஆட்டினேன். குழந்தை தூங்கணும் சார், குழந்தை தூங்கினா தான் தூங்கலாம். அப்பப்போ எட்டி பார்த்தேன், அது நல்லா தூங்குது. அதம்மா திடீர்னு ஒரு குரல் கேட்டுது சார், தம்பி இடிக்காமல் ஆட்டுப்பான்னு. அந்த அம்மா வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டிட்டுன்னு பார்க்கப்படுது. இது வழக்கம் போல் தூங்கிடுது. வீட்டு ஞாபகத்தில் இங்கே தூங்கிடுச்சு. இடிக்காமல் ஆட்டுப்பாஞ்சி. செம்ம கோபம். கோயம்புத்தூர் வரேன், நம்ப மாட்டேங்க சார், நைட்டு ஈரோடு வரையும் ஆட்டின்னு வந்தேன். கோயம்புத்தூரில் இறங்கிச்சு அந்த அம்மா. இறங்கிட்டு குழந்தைக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவர் தான் உன்னை நைட்டு ஃபுல்லாக ஆட்டினார். எனக்கு ஓங்கி அறையில் போல. அதை கூட்டும் போதுக்கு ஹஸ்பண்ட் பிளாட்ஃபாரத்தில் நின்று, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னாரு. கூட வாயா, தூளி ஆட்டுற வேலை எனக்கு ஆயிடுச்சு இந்த வாட்டி.